லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி. மே 12 வரை. அது கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துல இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு பர்சன். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. நேர்பட பேசு நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய தலைப்பு சொல்லாட்சி அல்ல செயலாட்சி மு.க. ஸ்டாலின், சாதனை அல்ல வேதனை எடப்பாடி பழனிசாமி, தமிழ்நாட்டை முன்னேற்றியதா 3 ஆண்டு ஆட்சி. இந்த தலைப்பில் தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம். நான் கருத்துரையாளர்களை உங்களுக்கு அறிமுகம் செய்து விடுகிறேன். திராவிடர் கழகத்திலிருந்து வழக்கறிஞர் மதிவதனி அவர்கள் வணக்கம். வழக்கறிஞர் அரசியல் விமர்சகர் அக்னீஸ்வரன் அவர்கள் வணக்கம். திமுகவிலிருந்து தமிழன் பிரசன்னா அவர்கள் வணக்கம். நம்மோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தங்க வரதராஜன் அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு தங்க வரதராஜன். எழுத்தாளர் முருகவேல் அவர்களும் இணைந்திருக்கிறார். வணக்கம் திரு முருகவேல். பிரசன்னா, உங்களிடமிருந்தே தொடங்குறேன். 3 ஆண்டு கால ஆட்சி சாதனைகளை எல்லாம் பட்டியலிட்டு முதலமைச்சர் பேசியிருக்கிறார். பயனாளிகள் பேசிய காணொலிகள்லாம் நீங்கள் வெளியிட்டிருந்தீங்க. ஆனால் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்வது இது சாதனை அல்ல, மக்களுக்கு வேதனை தான் தந்திருக்கிறது அப்படின்னு சொல்றாரு. எடப்பாடி பழனிசாமி அப்படிதான் பேசுவார். அவர் என்ன ஆதரிச்சு அறிக்கை விடுவார்? அதான் நீங்க வந்து ஆரோக்கியமான விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுகிற இடத்தில் திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் இருக்கிறார்கள். ஆரோக்கியமற்ற விமர்சனம், அவருடைய அறிக்கையை நான் பார்த்தேன். அது அந்த கண்ணாடி முன்னாடி நின்று கொண்டு அண்ணன் RS பாரதி சொல்லியிருக்கிற மாதிரி கண்ணாடி முன்னாடி நின்று அவர் பேசினால் பின்னாடி இருக்கிற பாதரசமே பரிதவிக்கிறது, அதை ஏன் அவர் பார்க்க இருக்கிறார் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டில் தான் பேசுகிறோம். அந்த அறிக்கை வந்து ஒரு வெற்று காகித அறிக்கையாக தான் பார்க்குறேன். அதை நான் புறம் தள்ளுகிறேன். நான் இப்போ சில விஷயங்களை ஃபேக்சுவல் ரெப்ரசன்டேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் உண்டு. ஒரு ஆட்சியினுடைய சாதனையை நீங்க எப்படி இது சாதித்த ஆட்சி அப்படின்னு நீங்க பாப்பீங்கன்னா புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் சொல்ல முடியும். 3 ஆண்டுகளுக்கு முன்னால் வரை நான் பல இடங்களில் வலியுறுத்தி இருப்பது தொழில் முதலீட்டில், இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்ட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பெரிய மாநிலங்கள் பட்டியலில் 17வது இடத்தில் இருந்தது எடப்பாடி ஆட்சி காலத்துல. இப்ப அது 2வது இடத்தில் இருக்கிறது. தொழில் முதலீட்டு ஊக்குவிப்பில் 14வது இடத்தில் இருந்தது எடப்பாடி ஆட்சி காலத்தில். இன்றைக்கு முதலிடத்தில் இருக்கிறது. இந்த 3 ஆண்டு காலங்களில் எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய 4 ஆண்டு காலங்களில் ஏறக்குறைய 6.5 லட்சம் கோடி முதலீட்டை கொண்டு வருவேன் என்று சொன்னார். அதுல 1% கூட ரியலைசேஷன் ஆகல. இந்த 3 ஆண்டுகளில் 9.65 லட்சம் 61 லட்சம் கோடிக்கான முதலீடு ஒப்பந்தம் கையெழுத்தாகி எல்லா ஈவன் இந்த மோடி போய் ஜும்லா மாநாடை தொடங்கி வைத்து அத்தனை லட்சம் கோடி இத்தனை லட்சம் கோடி $1 trillion அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்த இடத்துல இந்தியாவிலேயே 45% ரியலைஸ் ஆனது வந்து தமிழ்நாடு மட்டும்தான். இந்த புள்ளி விவரம் எங்கள் புள்ளி விவரம் அல்ல, மத்திய அரசினுடைய புள்ளி விவரம். அதை போலவே MSME, இந்தியா முழுக்க இருக்கிற MSMEகள் வந்து 26.5 லட்சம் MSMEகள் மூடி போயிருக்கிற போது இந்த ஆண்டு மட்டும் தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 1.5 லட்சம் MSMEகள் புதிதாக தொடங்கப்பட்டிருக்கு. இதுல பிரசன்னா, நீங்க எதிர்க்கட்சி தலைவரினுடைய குற்றச்சாட்டு அறிக்கையை வந்து வெற்று காகித அறிக்கை அப்படின்னு சொல்றீங்க. அவர் அறிக்கையை படிக்கிறப்ப அவர் 4ஆ பிரிச்சிருக்கிறார். விலைவாசி, சிமெண்ட் விலை உயர்வு, காய்கறி விலை உயர்வு, சொத்து கட்டண உயர்வு, அது ஒரு பகுதி. விலைவாசி உயர்வு ஒரு பகுதி, சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இன்னொரு பகுதி, எவ்வளவு கடன் வாங்கி இருக்கிறீங்க அப்படின்றது ஒரு பகுதி, நிறைவேற்றல தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றல அப்படின்னு சொல்லி இதெல்லாம் தவறுன்னு சொல்ல வரீங்களா? இதுக்கு நான் அதைத்தான் சொல்றேங்க. நான் ஆட்சியினுடைய சாதனை பட்டியல்கள் வேற நிறைய இருக்கு. சாதனை பட்டியல்கள் வேற நிறைய இருக்கு. சட்ட ஒழுங்கு பிரச்சனை நீங்க ஒப்பிட்டளவுல பேசணும்னா அதிமுக ஆட்சி காலத்தினுடைய சட்ட ஒழுங்கு பிரச்சனையா அண்ணன் RS பாரதி பட்டியலிட்டு இருக்கிறார். அவருக்கு டிவியை பார்த்து தான் துப்பாக்கி சூட தெரிந்து கொண்டேன் என்று சொன்னவருக்கெல்லாம் சட்ட ஒழுங்கு பற்றி பேசுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படிங்கிற கேள்வி மக்கள் மனசுல வராதா? இங்க சட்ட ஒழுங்கு என்ன பிரச்சனை? சட்ட ஒழுங்கு இன்னைக்கு மாலை ஒரு 4 மணிக்கு புதிய தலைமுறையில் தலைப்பு செய்தி ஓடிக்கிட்டு இருந்துச்சு. சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசிற்கு போதை ஒழிப்பிற்கான பாராட்டு சான்றிதழ் வழங்கி இருக்கிறதுன்னு செய்தி. இன்னைக்கு சாயங்காலம் நடைபெற்ற உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு செய்தி வழங்கி இருக்கிறது. நீங்க உயர்நீதிமன்றம் பாராட்டுகிறது, எடப்பாடி பாராட்டலையே அப்படின்னு நான் உட்காந்துக்கிட்டு இருந்தேன்னா ஆட்சி நடத்த முடியாது. நான் அந்த இடத்துல நான் மாறுபடுறேன். நாங்க எப்படி சாதிச்சு காட்டி இருக்கோம் அப்படின்னு. ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய உள்நாட்டு உற்பத்தியில் 9% இந்த ஆண்டு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். சுகாதாரம், ஜவுளித்துறை, ரெடிமேட், காவல்துறை, இதுல எல்லாத்திலையுமே முதலிடத்தை திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பெற்று இருக்கிறது.
நீங்க பணவீக்க மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவே பணவீக்க மதிப்புல வந்து ரொம்ப அதிகமாகி போய்கிட்டே இருக்கு. அந்த பணவீக்கத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய பணவீக்க மதிப்பு வந்து 6.65%. ஆனா தமிழ்நாடு 5.97%க்குள்ளாக கொண்டு வந்திருக்கிறோம். நாங்க குறைத்திருக்கிறோம். இந்தியாவிலேயே குறைக்க முடியாதப்ப தமிழ்நாடு குறைத்திருக்கிறது. அதோடு சம்பந்தம் இல்ல, தொடர்ச்சியான பாயிண்ட். இந்தியாவில் தனிநபர் வருமானம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 96,547 ரூபாங்க. 96,547 ரூபா. ஆனால் அந்த தனிநபர் வருமானத்தை இந்தியாவிலேயே ஒரு மாநிலம் உயர்த்தி இருக்கிறது. 1,55,642 ரூபாயை நாங்க உயர்த்தி இருக்கோம் இந்த ஆண்டு. இல்ல, புள்ளிவரம் சொல்றீங்க. இப்போ எதிர்க்கட்சி தலைவர் சுட்டிக்காட்டியதுல இப்போ சாமானிய மக்களை அன்றாடம் தொடக்கூடிய மின் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, வீட்டு வரி சொத்து வரியை உயர்த்தி இருக்கிறாங்க, குடிநீர் கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க, குப்பை வரியை உயர்த்தி, பால் விலையை உயர்த்தி. இதை வந்து மக்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்க இந்த குற்றச்சாட்டு? நான் ஒரு விஷயம் தான் சொல்றது. இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் தான் வல்லது அரசு. அதிமுகவினுடைய 10 ஆண்டு கால ஆட்சியில பால் விலையை உயர்த்தவே இல்லை, மின் கட்டணத்தை உயர்த்தவே இல்லை, சொத்து வரியை உயர்த்தவே இல்லை, சொத்து வரியை 500 மடங்கு உயர்த்தவே இல்லை. இப்படி எல்லாம் பட்டியல் போடட்டும், நாங்க பதில் சொல்றோம். நாங்கள் வரி என்பது ஒரு தேசத்தினுடைய இதய துடிப்பு. ஒரு மாநிலம், ஒரு சர்க்கார் நடைபெற வேண்டும் என்றால் வரி இல்லாமல் எதுவும் செய்ய முடியாது. அப்படி மாநில வரியை பிடிங்கி ஜிஎஸ்டி என்று மத்திய அரசு கொண்டு போகிற சூழலில் எங்களுக்கான வரி விகிப்பு விதத்தை சார் ஒன்றும் இல்லை சார், ஒரு சின்ன விஷயம். இப்போ 100 யூனிட் மின்சார இலவசம்னு அறிவிச்சோம், செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். 100 யூனிட்டுக்கு மேலே போகிற போது ஒரு ஸ்லாப் வருது. தனிநபர்களுக்கு எந்த இடத்துலையும் மின் கட்டணத்தை உயர்த்தலை. நல்லா இதுல வந்து மின்சார கட்டணத்தை உயர்த்தி விட்டோம் என்று தொடர்ச்சியாக போய் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மின்சாரத்தை உயர்த்துறது ஒரு யூனிட்டுக்கு இவ்வளவுன்னு உயர்த்துறது. நீங்க ஸ்லாப் வைஸ்ல பிரிச்சு நீங்க ஏறக்குறைய ஏப்ரல் மே மாதங்களை தவிர மற்ற எல்லா மாதங்களிலும் 100 யூனிட்டுக்குள்ளாக பெரும் பயனாளிகள் பயன்படுத்திக் கொண்டிருக்காங்க. இல்ல முடிச்சேன். இந்த மின்சாரத்துறை மட்டும் பேசுனதுனால சொல்றேன். 1.5 லட்சம் இலவச விவசாயிகளுக்கான மின்சாரத்தை கனெக்ஷன் வந்து இந்த 3 ஆண்டுல கொடுத்திருக்கோம். அது மட்டுமல்ல, நேரடியாக உதய் மின் திட்டத்தில் எடப்பாடி கையெழுத்திட்டதன் காரணமாக நேரடி கடனாக 1.5 லட்சம் கோடியை நாங்கள் அடைத்திருக்கிறோம். பேசலாம் பிரசன்னா. இப்போ அக்னீஸ்வரன், ஒரு 3 ஆண்டு கால ஆட்சியை நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ பிரசன்னா புள்ளி விவர பட்டியல், தனி மனித வருமானம் எப்படி உயர்ந்திருக்கிறது, பொருளாதார நெருக்கடி எப்படி மீட்டிருக்கிறோம் அப்படின்றது ஒரு புறம் இருக்கு. முதல்வரே அவர் ஒரு காணொளி, பயனாளிகள் எப்படிலாம் திட்டங்கள் மூலமாக பயன்பெற்றார்கள் அவங்க வந்து பேசுறாங்க. இலவச பஸ் பேருந்தா இருக்கலாம், உரிமை தொகையா இருக்கலாம், அவங்களே நேரடியா வந்து பேசுறாங்க. கல்விக்கு கிடைச்ச உதவி தொகையெல்லாம் பத்தி அதெல்லாம் எதிர்கட்சிகள் கண்டும் காணாமல் எதிர்கட்சி அதனால நாங்க விமர்சிப்போம்னு விமர்சிக்கிறாங்களா? இல்ல எதிர்கட்சியா இருக்கிறதுனாலயே ஆளுகிற கட்சியை எதிர்க்கணும் அப்படின்றது அல்ல. இங்க வந்து பட்டிமன்றத்துல வந்து சொல்லாட்சியா செயலாட்சியா அப்படின்ற தலைப்பு நமக்கு தேவை கிடையாது. திரு எடப்பாடி பழனிசாமி வைக்கணும்ன்றீங்க தலைப்பை, சாதனையா வேதனையான்னு வைக்கணும்ன்றீங்களா? ரைட், அதைத்தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. நான் இப்ப என்ன கேட்கிறேன்னா, நீங்க சொன்னதை செஞ்சீங்களா செய்யலையா? ஒன்னு தேர்தல் அறிக்கையை பின்பற்றி இருக்கணும், அல்லது எல்லாம் எங்கிட்டு சுத்தி பார்த்தாலும் இவங்க வந்து நிறுத்துற இடம் எது தெரியுங்களா? நாங்கள் 1000 ரூபாய் நாங்க மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறோம், ஏன் 2.5 வருஷம் கொடுக்கல? சரி, அதுவே ஏன் வந்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு கூடிய ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் கொடுக்கல? சரி, அது விட்டுருவோம். இப்ப அடுத்தபடியாக நாங்க கல்லூரி அந்த அரசு பள்ளியிலிருந்து வர்றதுக்கு இன்றைக்கு தலைமைச் செயலாளர் சொல்லிருக்கா சிவதாஸ் மீனா, நாங்கள் வரக்கூடிய 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு படிச்சவங்களுக்கு நாங்க 1000 ரூபாய் கொடுக்க போறோம் அப்படிங்கிறாங்க. இப்ப நாம் ஒப்பிட்டு பார்க்கிற போது எங்க சுத்தினாலும் நாங்கள் உங்களுக்கு பணம் தருகிறோம், அதனால் நீங்கள் எதையும் எங்களை விமர்சிக்காதீங்க. எப்படி புரிஞ்சுக்கிறீங்க? நீங்க உரிமை தொகையை வந்து பணமா பாக்குறீங்களா? கல்வி உதவி தொகையை வெறும் பணமா பாக்குறீங்களா? நீங்க அதைத்தான் நான் கேட்கிறேன். கல்வி உதவி தொகை அப்படின்னா 2019 திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருக்கிற போது 52 விழுக்காட்டுக்கு தமிழகம் எட்டிட்டுச்சுங்க உயர்கல்வியை எட்டியவர்களுக்கு நீங்கள் மீண்டும் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா உங்கள் நோக்கம் என்ன? ஒன்னு சைக்கிள் கொடுங்க, இல்ல மடிக்கணினி கொடுங்க, ஒரு பொருளா கொடுங்க. ஆக நீங்க பணத்தை கொடுக்குறீங்கன்னா நீங்க என்ன செய்யறீங்கன்னா மீண்டும் மீண்டும் அவர்களை இங்கிட்டு பணத்தை வாங்கி இங்கிட்டு பணத்தை கொடுக்குறீங்கன்னா இதுக்காகவா நீங்க இங்க பாருங்களேன். இன்னைக்கு ஒரு பெரிய புதுசா கண்டுபிடிப்பு திரு RS பாரதி அவர்கள் அறிக்கை விட்டிருக்கிறார் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு. என்னன்னா அந்த அறிக்கையே அவருக்கு பதிலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இங்க பாருங்களேன், ஆட்சிக்கு வந்த 2011-2012 நிதியாண்டில் 1,02,439 கோடி அவங்க ஆட்சிக்கு வந்த போது. இப்ப 2020-21 திரு எடப்பாடி பழனிசாமி ஆட்சி விட்டு போகிற போது இருந்த கடன் 4,56,000 கோடி.
இப்ப இது ரெண்டையும் நீங்க கழிச்சிட்டீங்கன்னா, பழைய கடனை கழிச்சிட்டீங்கன்னா, மொத்தம் 10 ஆண்டு காலத்தில் அதிமுக அரசாங்கம் திரு எடப்பாடி பழனிசாமி நிறைவு பெறுகிற ஆட்சியில் 3,53,560 கோடி. சார் நீங்க தமிழன் பிரசன்ன புள்ளி வரஞ்சோன்னா ஏத்துக்கிறீங்க, அக்னீஸ்வரன் சொன்னா தூக்கி விட்டுறாங்க சார். இப்ப நான் என்ன கேக்குறேன்னா, கூடுதலான கேள்விதான். புள்ளி விவரத்திலே இல்ல இத மட்டும் சொல்லி புள்ளி விவரத்திலே அடுத்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். நான் உங்க கேள்விக்கு நான் கட்டுப்படுறேன். 3,53,560 கோடி ரூபாய், 61 கோடி ரூபாய் 10 ஆண்டு காலத்தில் வாங்கிய அதிமுக அரசாங்கம் எங்கே? திமுக 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி வாங்கிய கடன் எங்கே? சரி, கடனை தான் நிறைய வாங்கிட்டீங்க, இதுல என்ன எல்லா வரியும் உயர்த்திட்டீங்க. இல்ல இப்ப என்ன சிக்கல் வருதுன்னா, ஒரு அரசு கடன் வாங்குறதுல சிக்கல் இல்ல, வரியை ஏத்துறீங்களே. பாயிண்ட் என்னன்னா, நீங்க 2006 இருந்து எடுத்தா நம்ம வாங்குற கடன் அளவு கூடிட்டே தான் போகும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியை விடுறப்ப ஒரு கடன் தொகை இருக்கும், திரும்ப கலைஞர் கருணாநிதி வந்தாங்கன்னா கடன் தொகை இருக்கும். அது எப்படி இன்வெஸ்ட்மெண்டா ஆகுதுன்றதுல தான் பிரச்சனை. நான் அதுக்குள்ள எல்லாம் வரல, ஏன்னா அது நீண்ட நெடிய விவாதம். எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்றாருன்னா, மக்களுக்கு எந்த நன்மையும் செய்யாத, அளித்த வாக்குறுதிகள்ல மக்களுக்கு பலனளிக்க எதையுமே நிறைவேற்றாத அப்படின்னா, அங்கதான் நான் கேள்வி கேட்க. இப்ப காலை உணவு திட்டம் இருக்கு, இலவச பேருந்து பயணம் இருக்கு, கல்வி உதவி திட்டம், இது எதையுமே மக்களுக்கு பலனளிக்காதுன்ற முடிவுக்கு எதிர்க்கட்சி தலைவர் வந்துட்டாரா? அப்படி கிடையாது. 2 திட்டம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பயனளிக்கிற திட்டம். ஒன்று காலை சிற்றுண்டி. திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் காலத்தில் இது அறிமுகப்படுத்தப்பட்டதான் இவர்கள் முழுமையாக கொண்டு வந்திருக்கிறார்கள். 2. இன்னொன்னு இந்த மகளிர் பேருந்து இதுல இலவசமாக போகக்கூடியது. இது அவர்களுக்கு உண்மையிலேயே பயனளிக்கக்கூடிய திட்டம். இது 2ஐ தவிர இவர்கள் செய்தது எல்லாமே வரியை உயர்த்தியது. பால் விலையை உயர்த்திட்டீங்களே, 2 முறை குடிங்களே. நான் கேட்கிறேன், தமிழ் ஒன்று பிரசன்னா கேட்ட மாதிரி, இப்ப கடந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில பால் விலையோ பேருந்து கட்டணமோ மின்சார கட்டணம் எதுவுமே உயர்த்தப்படல. உயர்த்தினா தப்பான ஆட்சி, அதுதானே அக்னீஸ்வரன் வாதம். அப்படி கிடையாது சார் விஜயன் சார், நீங்க சரியா போட்டு என்ன மடக்குவீங்க. நான் கேட்கிறேன், அதிமுக ஆட்சி உயர்த்தியது எவ்வளவு? ₹1.85. அதே மாதிரி தொழிற்சாலைகளுக்கு அதை விட சற்று கூட. ஆனா நீங்க இப்ப என்ன பண்ணிருக்கீங்க? ஸ்லாப் ரேட்னு வச்சிட்டு 52 விழுக்காடு 1 ஜூலை 1957 தான் மின் பகிர்மான கழகமே வருதுங்க. அதுல 57 இருந்து 2021 வரைக்கும் 52% விழுக்காடு ஒரு மின்சார கட்டணத்தை உயர்த்தியது திமுக ஆட்சி. உங்கள் மதிப்பீடுன்றது வேதனைகள் தான் மக்களுக்குன்றதா உங்கள் பார்வை? 100% வேதனை. இன்னொன்னு இதை மட்டும் முடிச்சுறேன். ஒன்னு, திரு எடப்பாடி பழனிசாமி, திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள், இந்த 2 ஒப்பீடும் பாருங்களேன். நீங்கள் பணம் கொடுக்கிறது மக்களுக்கு, அது பண்றது மக்கள் வரி பணத்தை தான் கொடுக்குறீங்க. எந்த கட்சியும் திமுக அதிமுக அவங்க கருவூலத்திலிருந்து காசு கொடுக்க போறதில்ல. ஆனால் நான் கேட்கிறேன், 7.5 நடைமுறைப்படுத்திய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நீங்கள் ஏன் அதை 10% உயர்த்த கூட முடியவில்லை? ஆனால் நீட்டுக்கு ஆதரவு தெரிவிச்சும் எடப்பாடி பழனிசாமி ஆதரவு தெரிவிச்சும் திரு ஸ்டாலின் அவர்களால் நடைமுறைப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் மக்களிடம் என்ன சொல்லுவீங்க? இதுதான் இதே மாதிரி தான் கால்நடை பூங்கா, இதெல்லாம் செயலுக்கு தெரியுது. கால்நடை பூங்கா இவங்க முடக்கி வச்சிருக்காங்க. சேலம் தலைவாசல் 1200 கோடி ரூபாய். ஓகே மதிவதனி, இப்போ அவர் வைக்கிற விமர்சனம், அது பொதுவாக அதிமுக வைக்கிற விமர்சனம், தேர்தல் வாக்குறுதி எல்லாம் எடுத்து வச்சு இதெல்லாம் நீங்க நிறைவேற்றல அப்படின்னு பட்டியலிடுவது ஒரு கோணம். ஆனால் குறிப்பாக அவங்க பேசுவது சட்டம் ஒழுங்கு, விலைவாசி உயர்வு, இந்த போதைப் பொருள் விவகாரம், இதை வச்சுட்டு இந்த 3 ஆண்டு கால ஆட்சியை மதிப்பிட்டு விமர்சிக்கிறாங்க. அந்த விமர்சனம் திமுகவுக்கான ஒரு நெருக்கடியை ஏற்படுத்தாதா? முதல்ல எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும் அல்லது நம்முடைய முதல்வராக இருக்கட்டும், முதல்வராக இருக்கிற போது எதிர்க்கட்சி தலைவர், நம்முடைய இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கப்ப அவரும் விமர்சிச்சிருப்பாரு. இன்றைக்கு நம்முடைய எதிர்க்கட்சி தலைவரும் விமர்சிக்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி முதல்வரோட ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்குன்னா, மக்கள் என்னுடைய ஆட்சியில் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்காங்க அப்படின்றதுதான். அது உண்மையா இல்லையான்ற விவாதத்துக்குள்ளதான் நம்ம போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எதிர்க்கட்சி தலைவர் இதை கூட சொல்லலைன்னா அவர் எதிர்க்கட்சி தலைவர்னு எப்படி தெரியும்? ஏன்னா 10 ஆண்டுகள்ல ஒன்றும் பேசல பிஜேபி எதிர்த்து, வெளியே வந்த பிறகும் கூட பிரதமரை மோடியை கண்டிக்கிறேன்னு வெளிப்படையா சொல்ல முடியல. இவ்வளோ பெரிய மதவாத பிரச்சனையை மோடி தூண்டிட்டு இருக்கிறப்ப கூட நான் வெளிப்படையாக மோடியை எதிர்க்கிறேன் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டை சொல்ல முடியல. அப்ப எதை ஐயா எடப்பாடியால் அதிகபட்சம் சொல்ல முடியும்னா திமுகவை தான் சொல்ல முடியும். அவர் சொல்லலாம், அதுல தப்பு கிடையாது. நீங்க கேட்ட கேள்விக்கு முன்னாடி, நான் வரதுக்கு முன்னாடி அதே அறிக்கையில் இன்னொரு செய்தி இருக்கு. மக்களுக்கு பலனளிக்காத, மக்களை மகிழ்ச்சி ஊட்ட பயனுள்ளதாக இல்லாத எந்த நன்மையும் செய்யல அப்படின்னு அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. ஏன்னா அவங்க பத்திரிகை பார்ப்பாங்க, செய்தித்தாள்களை பார்த்துட்டு இருப்பாங்க, விவாதங்களை பார்ப்பாங்க, டிவியில வர நியூஸை பார்ப்பாங்க, தினம்தோறும் என்ன தமிழ்நாட்டில் நடக்குது அப்படின்றத எதிர்க்கட்சி தலைவர் பார்ப்பாரு. பார்த்த பிறகு கூட எந்த நன்மையும் நடக்கல அப்படின்றாங்கன்றப்ப வியப்பாக இருக்கிறது. பொதுவாகவே ஒரு ஆட்சி இருக்குன்னா அந்த ஆட்சியை எப்படி எடை போடணும், கணக்கிடணும் அப்படின்னு சொன்னா, எங்களை பொறுத்தவரை ஒரு இயக்கமாக சமூக பொருளாதார அரசியல் வளர்ச்சி,
ஒரு வளர்ச்சி அப்படின்றத நீங்க வெறுமனே அதை பொருளாதாரம்னோ அரசியல்னோ எடுக்க முடியாது, சமூகத்திலிருந்து அது தொடங்கணும். அப்ப சமூகம் அப்படின்றதுல அந்த கல்வி வளர்ச்சியை தான் முதன்மையான வளர்ச்சியை நம்ம பார்க்க முடியும். அந்த கல்வி வளர்ச்சிக்காக தமிழ்நாடு அரசு என்ன செய்திருக்கு? எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா, பிஜேபி சார்ந்த சகோதரர் வந்து கல்வி ஊக்கத்தொகையை பணம் அப்படின்னு சொன்னாருன்னா அது அவங்க சித்தாந்தம்னு சொல்லிடலாம். சகோதரர் அக்னீஸ்வரன் அவர்கள் ஒரு திராவிடர் இயக்கத்தில் இருந்து, அதிமுகவாக இருந்தாலுமே அது திராவிடர் இயக்கம் தானே, இந்த இயக்கத்தில இருந்து வந்துட்டு அதை பணமாக பார்ப்பது அப்படின்றது எனக்கு வியப்பாக இருக்கு. ஏன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களுமே கல்வி ஊக்கத்தொகைக்கு வந்து இது ஒரு பணம் அப்படின்ற ரீதியாக பார்த்ததல்ல. ஏன் இதை நம்ம பணமா பார்க்கலன்னா, அது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். யார் மீது நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளைகளுடைய, அவங்க தான் ஹியூமன் ரிசோர்ஸ். ஒரு நாட்டில் எது மிகப்பெரிய வளம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மலையோ காடோ அதெல்லாம் தாண்டி மனிதர்கள் தான் மிகப்பெரிய வளம். அந்த மனிதர்கள் மீது நம்ம மிகப்பெரிய நம்பிக்கை வைத்து தான் அந்த ஊக்கத்தொகை தராங்க. இந்த நான் முதல்வன் திட்டம் அப்படின்ற ஒரு திட்டம் இருக்கு. அந்த திட்டத்தை பற்றி ரொம்ப லாபகரமா மறந்துட்டு என்ன செஞ்சாங்கன்னு கேட்குறாங்க. பீடி சுருட்டக்கூடிய ஒரு தொழிலாளியுடைய மகள் சகோதரி இன்பா அவர்கள் நான் முதல்வன் திட்டத்தில் படித்து குடிமை பணி தேர்வில் வெற்றி பெற்றிருக்காங்க. இதை எப்படி ஒரு கடந்து போக முடியும்? நம்ம குஜராத்லயோ ராஜஸ்தான்லயோ வட இந்திய மாநிலங்கள்லயோ இந்த மாதிரி பீடி சுட்டக்கூடிய ஒரு தொழிலாளி இந்த ஸ்கீம்னால படிச்சு முன்னாடி வந்தாங்கன்ற டேட்டா நமக்கு கிடைக்கிறது இல்லையே. இது கிடைக்குது அப்படின்றப்ப நம்ம லாபகரமாக கல்வியில் தமிழ்நாடு செய்திருக்கக்கூடிய புரட்சியை, இந்த 3 ஆண்டுகளில் நடைபெற்றிருக்கக்கூடிய வளர்ச்சியை திட்டமிட்டு மறைப்பதற்காக தான் இந்த சட்டம். இது நம்ம பார்வையில் பிரச்சனை இருக்கா அப்படின்றது. இப்ப நீங்க எப்படி கல்வி திட்டங்களை எல்லாம் நீங்க பார்க்கலன்னு கேட்கிற மாதிரி, எதிர்கட்சி வரிசையில் அது அதிமுக இருக்கலாம் பாஜக இருக்கலாம், சட்டம் ஒழுங்கா காமிக்கிறாங்க, விலைவாசி உயர்வா காமிக்கிறாங்க, போதைப் பொருள் நடமாட்டத்தை காமிக்கிறாங்கன்னா அதை நம்ம பேசாம இதை மட்டும் பேசுவது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா சரியா இருக்காது. என்ன பிரச்சனைனா, இவ்வளவு செய்திருக்கக்கூடிய திமுக இதை மட்டும் ஏன் குறை விட்டுட்டாங்க அப்படின்னு மக்கள் கேட்கலாம். இதையெல்லாம் செய்திருக்கக்கூடிய திமுக அரசு இந்த இடத்தில் ஏன் சறுக்கலாக இருக்கு அப்படின்றத மக்கள் கேட்கலாம். எல்லாத்தையும் லாபகரமா விட்டுட்டு எந்த நன்மையும் செய்யலன்றப்பதான் இந்த டேட்டாவை நம்ம கொடுக்கிறோம். ரெண்டாவது, இந்த சட்டம் ஒழுங்கு. வழக்கமாகவே திமுக அரசை நோக்கி வரக்கூடிய கேள்வி சட்டம் ஒழுங்கு தான். ஆனா அதை யார் கேட்கிறாங்கன்ற இடத்துலதான் அது கேலி கூத்தாக மாறுகிறது. லாக்அப் மரணம் நடக்குது எடப்பாடி அவர்கள் ஆட்சியில், அதை பற்றி எந்தவித பதிலும் இல்லை. தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடக்குது, 13 பேரை சுட்டுக் கொள்றாங்க. நான் கேட்கிறேனே, தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஏதாவது ஒரு செய்தி சாதாரணமா இருக்கட்டும், கால் தடுக்கி விட்டு ஒருத்தர் விழுந்துடுறாங்க, காலையில போய் செய்தியாளர்கள் முதலமைச்சர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க, இப்படி உங்க தொகுதியில ஒருத்தர் கால் தடுக்கி விழுந்துட்டாரு தெரியுமான்னு. இல்லைங்க நான் செய்தி பார்க்கலன்னு சொன்னா அதை தலைப்பு செய்தியாக வைத்துதான் விவாத நிகழ்ச்சி நடக்கும். ஆனா 13 பேரை சுட்டுக் கொள்றாங்க ஒருத்தருடைய ஆட்சியில், எப்படிங்க உங்களுக்கு தெரியாதான்னு கேட்டா எனக்கு தெரியாதுங்க, நான் டிவியை பார்த்து சொன்னேன். டிவியை பார்த்து சொல்றதுக்கு மதிவதனைக்கும் சகோதரர் விஜயன் அவர்களுக்கும் முடியாதா? ஒரு முதலமைச்சர் அதுக்கு தேவையா? இதை எப்படி மக்கள் மறப்பார்கள்? ரெண்டாவது, பொள்ளாச்சி சம்பவத்தில் வெளிப்படையாக அதிமுகவை சார்ந்தவர்கள் அந்த பிரச்சனையில பாலியல் வன்கொடுமையில 200க்கும் மேற்பட்ட பெண்களை பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கினவர் அதிமுகவினுடைய உறுப்பினராக இருந்திருக்கிறாரு அப்படின்னு வெளிப்படையாக பெண்கள் சொல்றப்ப கூட அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது? சோ இப்ப நம்ம ஒப்பீட்டு அளவுல தான் பேசணும். ஏன் கேட்டீங்கன்னா, சட்ட ஒழுங்கு பிரச்சனை தமிழ்நாட்டுக்கான பிரச்சனை அல்ல, இந்தியாவுக்கான பிரச்சனை அல்ல. உலக நாடுகள் எல்லாத்துலயுமே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கும். அந்த பிரச்சனைகளை ஒரு அரசு எப்படி கையாளுது, எந்த சதவிகிதத்தில் கையாளுதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். 100% படம் கிடையாது. சாமி படத்துல அவங்க வந்து போலீஸ் ஆன உடனே ஓவர் நைட்ல நான் எல்லாத்தையுமே சரி பண்ணிடுறேன்ற மாதிரி இது படம் கிடையாது. இது வாழ்க்கை, பிராக்டிகலா தான் பேசணும். சட்டம் ஒழுங்கு பிரச்சனை குறைந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி நேற்றைக்கு 7ஆம் தேதி மதுரை உயர்நீதிமன்றத்தில் மாண்புமிகு நீதியரசர் புகழேந்தி அவர்கள் கொடுத்த அந்த ஸ்டேட்மெண்ட்ல போதைப் பொருள் விவகாரத்தில் தமிழ்நாடு எந்த அளவிற்கு இந்த பிரச்சனையை கையாண்டிருக்குன்னு சொன்னா எல்லா குற்றவாளிகளையும் கைது செய்யக்கூடிய நடவடிக்கை எடுத்திருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இவங்களுக்கு மடியில கனம் இல்லையில, கைது செய்கிற போது இவங்க குற்றவாளி நம்முடைய கட்சிக்காரு அப்படின்ற தடையோ இல்ல ஒரு மன இதோ கிடையாதுல்ல. வரதராஜன், இப்ப 3 ஆண்டு கால ஆட்சி நிறைவு பெறுகிறது அப்படின்னா அவங்க கொடுக்கிறப்ப பிரசன்னா புள்ளி விவரத்தின் அடிப்படையில பேசுறார். எந்த அளவுக்கு தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது புள்ளி விவரங்களை கொடுக்கிறாரு. மத்திய அரசு கொடுத்த தரவுகளின் அடிப்படையிலும் பேசுறாரு. இப்ப மதிவதனி அவர்கள் சொன்னது கடந்த கால 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியை ஒப்பிட்டு பேசுறது ஒன்று இருக்கிறது. முதலமைச்சரே ஒவ்வொரு திட்ட பயனாளிகள் ஒவ்வொருத்தரும் வந்து பேசுறாங்க. கல்வி உதவித்தொகை, உரிமை தொகை கிடைத்தவங்க, இலவச பேருந்து பயணம் இப்படின்னு பேசுகிற போது இதெல்லாம் எதிர்கட்சிகளுக்கு ஒரு நெருக்கடி தர மாதிரி இருக்க இல்லையா? ஏன்னா தமிழ்நாடு தலை நிமிர்ந்தது அப்படின்னு முதலமைச்சர் சொல்றாரு. இப்ப நீங்க எங்க விமர்சிக்க முடியும் அதை? வணக்கம் திரு விஜயன். சகோதரர் பிரசன்னா பேசுறப்ப என்னுடைய இணைப்புல பிரச்சனை இருந்தது. இப்பதான் சரி பண்ணப்பட்டது. முழுமையாக கேட்கவில்லை இருந்தாலும் சொல்லியிருக்கீங்க. இல்ல, அதனோட சாரம் என்னன்னா தமிழ்நாடு தலை நிமிர்ந்திருக்கு, அதுக்கான புள்ளி விவரங்களை கொடுத்தார்.
அது திமுக செய்தி தொடர்பாளர்ங்கிற முறையில் அவர் சந்தோஷப்படலாம், அது அவருக்கு அவருடைய உரிமை உண்டு. நாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை மக்களுடைய எண்ணங்கள்ங்கிறத நான் பிரதிபலிக்க முடியும். தலை நிமிர்ந்ததா அதாவது சுருக்கமா சொன்னா, அதாவது வெற்று வாக்குறுதியை கொடுத்து ஆட்சிக்கு வந்து மக்களை வேதனையில உள்ளாக்கி இருக்குது இந்த திமுக அரசாங்கம். அதாவது திமுகவுக்கு வந்து வெற்று வாக்குறுதி கொடுப்பது கை வந்த கலை, இதெல்லாம் பத்தி சொல்ல வேண்டிய தேவை இருக்காது. நீங்க வந்து 2 ஏக்கர் நிலம், ரூபாய்க்கு 3 படி அரிசி, இல்ல விளக்கமா சொல்லுங்களேன். நம்ம அங்க போ டைம் இருக்காது. நீங்க என்ன செய்யல, இத செஞ்சிருக்கணும் அப்படின்னா சொல்லுங்களேன், அதை விளக்குங்களேன். சார் அதான் சொல்றேன் சார். நீங்க என்ன சார் சொன்னீங்க, பழைய பென்ஷன் திட்டத்தை நீங்க முதலாவது மோசம் செய்தது அரசு ஊழியர்கள். நான் பாமர மக்கள் இருந்து எல்லாத்தையும் சொல்றேன். பழைய பென்ஷன் திட்டம் வந்து சாத்தியம் இல்லைன்னு பாஜக 2020 சொன்னோம். நீங்க சாத்தியம் சொன்னீங்கல்ல, ஏன் நிறைவேற்றல? இது உண்டு. அடுத்தவரு பாருங்க, போக்குவரத்து தொழிலாளருக்கு, இந்த போக்குவரத்து தொழிலாளருக்கு பாத்தீங்கன்னா அதாவது போன அதிமுக ஆட்சியில கடுமையாக அவர்களுக்கு நின்றது இந்த திமுக. இன்னைக்கு அவங்களுக்கு பிரச்சனை சார், இன்னைக்கு மோசமான நிலைமை இருக்காங்க சார் போக்குவரத்து தொழிலாளர்களே. நீங்க வந்து எல்லாத்துலயும் ஊழல் செய்துட்டு அவர்களை விடுறீங்க. நீங்க இப்ப அங்க வந்து உதிரி பாகங்கள் கொள்முதல் வரல, நீங்க ஊழல் நடந்திருக்கு இப்போதைக்கு போக்குவரத்து துறையில. எங்களால சொல்ல முடியும், விரைவில் நாங்க பாஜக வெளியிடுவோம். அதெல்லாம் செய்யப்படுது. அவங்களை பத்தி உங்களை கவலைப்பட முடியுதா? கவலைப்பட முடியல. பல விஷயங்களை சொல்லலாம். கனிம வள கொள்ள இப்போ வரதராஜன், இது தேர்தல் பிரச்சாரங்கள்ல பரப்புரையில வைக்கிற குற்றச்சாட்டு. இப்ப நம்ம ஒரு டிபேட் அப்படின்னு வருகிற போது 3 ஆண்டு கால ஆட்சி இருக்கு, அவங்க இந்த திட்டங்கள் எல்லாம் நாங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னா நீங்க பட்டியல் நீங்க வைப்பது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. அது நீதிமன்றத்துக்கு போகட்டும், நிரூபிக்கப்படட்டும், அதுல எனக்கு பிரச்சனை இல்ல. இங்க நம்ம எது செய்யலன்னு பாயிண்டடா வாங்க. நீங்க கொடுத்ததெல்லாம் செய்யலன்னு சொல்லிட்டு தான் சார் வர. அது எப்படி சார் குற்றச்சாட்டு சார் பரப்புரு? உங்களுடைய 506 தேர்தல் வாக்குறுதிகளை இதெல்லாம் நிறைவேற்றலாம் நாங்க சொல்றோம் சார். இது எப்படி சார் வந்து எங்களுடைய பரப்புரையா இருக்க முடியும்? உங்க பாயிண்ட் எடுக்க வரேன் சார். இப்ப 520 வாக்குறுதின்னு ஒண்ணு வச்சுப்போமே சார், எவ்வளவு நிறைவேற்றி இருக்காங்கன்றது உங்க பாயிண்ட் என்ன சார்? ஒரு விஷயம் சார், எங்களை பொறுத்தவரை 10 விழுக்காடு மேல நிறைவேற்றப்படல. அது அவர் என்னதான் சாதிகள் சொன்னாலும் அதுல நாங்கள் அதோடு கிடையாது. அது பொய் பிரச்சாரம் என்பது எங்களுடைய கருத்து. அதனால இதை நாங்க அதை வந்து ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப நீங்க சொன்னீங்க பல பேருந்துகள்ல செஞ்சாங்க சார். நீங்க ஓனான வழி கர்நாடகாவில் பாருங்க, இந்த பஸ்ல நீங்க வந்து இலவச பேருந்து பத்தி நிறைவேற்ற சொன்னீங்க. அது எந்த அளவுக்கு பேரளவுக்கு தான் தவிர மக்கள் முழுமையாக பலனடைகிற மக்கள் அதை பார்க்கணும். நீங்க கர்நாடகாவில் பாத்தீங்கன்னா ஏசி பஸ் தவிர மக்கள் எல்லா இடத்துலயும் பயணிக்கிற மக்கள் எல்லாம் இலவசம் தான் பேருந்து பயணம். ஆனா தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா பல வழியில இருக்கிற ஓடாத பஸ், இந்த ஓட்ட சில பஸ். சார் நீங்க ஆல்ரெடி குஜராத்ல எல்லாருக்கும் கொடுக்க வேண்டியதானே சார்? நீங்க ஆல்ரெடி உத்தரப்பிரதேசத்துல கொடுக்க வேண்டியதானே? மேடம் நீங்க நான் பேசுறப்ப எப்பயுமே பேனலிஸ்ட் நீங்க நிறைய கட்டுப்படுத்தணும். நான் யார் பேசுறது சரி வாங்க பாயிண்டட் அதுக்குள்ளே நம்ம வந்துட வேண்டாம். பாயிண்டடா என்னன்னா சார், இந்த பேருந்து இலவச சார் பாயிண்ட் என்ன, உங்க கருத்து என்னன்னா இலவச பேருந்து கொடுக்குறீங்க, அதை நீட்டிக்கணும் அப்படின்னு சொல்வது ஆரோக்கியமான விமர்சனம். எதுவுமே செய்யல அப்படின்றது எதிர்க்கட்சிக்காக பேசுற விமர்சனமான்றதான் என் கேள்வி. அது வந்து மக்கள் முழுமையாக பலனடையவில்லை என்பது பாரதிய ஜனதா கட்சியோட குற்றச்சாட்டு. இதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல. எனக்கு ஒன்று மட்டும் எனக்கு விளக்குங்களேன். நீங்க சொன்னதுனால வரதராஜன், முதலமைச்சரே சட்டமன்றத்தில் எவ்வளவு பயனடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புள்ளி விவரங்களோடு அவங்களுக்கு இதனால எவ்வளவு நன்மை கிடைச்சது, அரசு போக்குவரத்துக்கு இழப்பீடுன்னு பல ஆயிரம் கோடி செலவு பண்ணிருக்கோம் டேட்டா கொடுக்குறாங்கல்ல, நீங்க எப்படி வந்து பலனே இல்லைன்னு சொல்றீங்க? மக்களோட மக்களா இருந்து பாருங்க சார், அது தெரியும். எவ்வளவு பேர் அந்த வேலை வாய்ப்புல போக முடியாம பல இடத்துல பேருந்து வராமலாம் இருக்குது. அதனால அதுக்குள்ள நிறைய வாதிக்க வேண்டாம். அது அவருடைய மக்கள் மன்றத்திலிருந்து பார்த்தா தான் அதனுடைய விஷயங்கள் தெரியும். நானே கேட்கிறேன் சார், என்ன சார் நீங்க வந்து அவங்களுடைய ஆட்சியை பாராட்டுறதுக்காக பாரதிய ஜனதா கட்சியில எவ்வளவு விஷயங்கள் பாதிச்சிருக்குன்னு சொல்றாங்க. நான் தமிழகம் வந்து கடன்ல முதன்மையான மாநிலம் இருக்கு சொன்னால் இது எவ்வளவு பெரிய ஒரு மோசமான ஆட்சி என்பது நீ பார்க்கணும். நீங்க நானே கேட்கிறேன். அது போல இன்னைக்கு மது விலக்கு வந்து இது பண்ணு சொல்லிட்டு இன்னைக்கு வந்து மது விற்பனை வந்து 50 கோடி இலக்கு வச்சு நீ மது விற்பனை கூட்டிருக்கீங்க. இப்ப மின்சாரத்தை பத்தி நீ எளிதா கடந்து போட முடியாது. மின்சாரத்துல சாதித்தேன்னு சொன்னது மிகப்பெரிய மோசடி. நான் என்ன சொல்றேன், ஒவ்வொரு ஆட்சி வந்தாலும் மின்கட்டணம் உயர் என்பது யதார்த்தம் தான், அது மறுக்க முடியாது. ஆனா 52 விழுக்காடு சாதாரண கிடையாது சார். இது என்ன காட்டுதுன்னா இத வந்து நீங்க உங்களுடைய ஆட்சியுடைய இயலாமை காட்டுது. 52 விழுக்காடு சாதாரண சார். உங்கள்கிட்ட மாநில தலைவர் வரையக்கூடிய அண்ணன் அண்ணாமலை அவர்கள் சொல்லுதான். அதாவது இல்ல உங்க பாயிண்ட் என்ன சார்? இப்ப நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? நீங்க நிறைய டேட்டாவா சொல்லுங்க. உங்கள் மதிப்பீடு என்ன இந்த 3 ஆண்டு கால ஆட்சி பற்றிய மதிப்பீடுன்றது? இந்த 3 ஆண்டு கால ஆட்சி என்பது சார், மக்களை மோசடி செய்து ஆட்சி திமுக மக்களை எல்லா தரப்பு மக்களையும்
மோசடி செய்கிறது என்பதுதான் எங்களுக்கு குற்றச்சாட்டு. இல்ல அது ஸ்பெசிபிக்கா வாங்கல சார். இப்ப மோசடி அப்படின்றது ஒரு அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. இல்ல நான் இப்ப நீட் தேர்வு உதாரணத்துக்கு நீ மாணவர் உங்க இணைப்புல சிக்கல் இருக்குன்னு நினைக்கிறேன் வரதராஜன். சாரி, உங்க இணைப்புல சிக்கல் இருக்கு, நான் மீண்டும் வரேன், காத்துருங்க. முருகவேல், இப்போ ஒரு ஆட்சியை மதிப்பிடுதல் அப்படின்றது அரசியல் தளங்கள்ல இருக்கும், அப்புறம் அரசியல் விமர்சகர்கள் விமர்சிப்பாங்க. இப்ப நீங்க எப்படி மதிப்பிடுறீங்க? ஏன்னா எதிர்க்கட்சிகள் கடுமையான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. அதுக்கு அவங்க எடுத்துக்கிற ஒரு ஆயுதம் அப்படின்றது தேர்தல் வாக்குறுதியை எடுத்து இதெல்லாம் நீங்க செய்யல அப்படின்னு. ஆனால் திமுக தரப்புல, ஆதரவு தரப்புல நாங்க என்னென்னலாம் செஞ்சிருக்கோம்னு பட்டியலிடுறாங்கல்ல, நீங்க எப்படி மதிப்பிடுவீங்க? அதற்கான அளவுகோல் எது? ஒரு திமுக ஆட்சியில பாசிட்டிவான அம்சங்களும் நெகட்டிவான அம்சங்களும் சம அளவுல இருக்குது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஒரு அரசு தன்னுடைய கடமையா செய்ய வேண்டிய விஷயங்களை சாதனையா வைக்கவே முடியாது. அதுதான் இப்ப திமுக அரசு செஞ்சிருக்கு. ஆனா திமுக ஆட்சி குறிப்பிட்ட சில விஷயங்கள்ல உண்மையிலேயே நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஆட்சியில பிஜேபியுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருந்தது. இப்ப தமிழ்நாட்டுல வெறுப்பு பிரச்சாரம் திமுக வந்த பின்னாடி பெருமளவுக்கு குறைஞ்சிருக்கு. இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்சியில தொடர்ந்து போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. அந்த போராட்டங்களுடைய விளைவா செயல்பாட்டாளர்கள் மேல ஒரு பெரிய அடக்குமுறை இருந்தது. நீங்க பேசிடவே முடியாது. பேஸ்புக், ட்விட்டர்ல கூட எதையாவது எழுதணும்னா 100 தடவை யோசிக்கணும், இல்லாட்டி வழக்கு போடப்படும். ஏறக்குறைய ஒரு மனித வேட்டை நடந்தது. ஒரு இறுக்கமான சூழ்நிலை இருந்தது. அது இப்போதைக்கு இல்ல. ஓரளவுக்கு பிரஷர் குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இந்த ஃப்ரீ பஸ், அப்புறம் 1000 ரூபாய், இதெல்லாம் நல்ல ஸ்கீம். இன்னும் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா லைப்ரரி கட்டி இருக்கிறது. அதே மாதிரி எழுத்தாளர்களை வச்சு தொடர்ந்து மீட்டிங், கூட்டங்கள் நடத்துறது, இதெல்லாம் தமிழ் வளர்ச்சிக்கு அவசியமான ஒண்ணா இருக்கு. ஆனா அதே நேரத்துல நெகட்டிவான ஆஸ்பெக்ட்ஸும் அப்படியே இருக்கு. என்னன்னா அதிமுக ஆட்சியில பின்பற்றப்பட்ட தாராளமய திட்டங்கள், இப்ப சூயஸ், இது எல்லாத்தையும் அப்படியே திமுக ஆட்சியும் பின்பற்றிட்டு இருக்கு. அதுல எந்த சேஞ்சும் இல்ல. அவங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்தாங்க, சூயஸ் திட்டத்தை நாங்க நீக்குவோம் அப்படின்னு சொல்லி. அது நீக்கவே இல்லை. சூயஸ் அப்படியே இருக்கு. ஆல்ரெடி கம்ப்ளைண்ட்ஸ் வர தொடங்கிடுச்சு. சூயஸ் கோயம்புத்தூருக்கு குடிநீர் விநியோகத்தை தனியார் மயமாக்குற ஒரு திட்டம். அதே மாதிரி 8 வழி பாதை திட்டத்தை 6 வழியா மாத்தி செயல்படுத்துறத நாங்க ஆதரிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி பேசி கூட இருக்கிறாங்க. அப்புறம் வீட்டு வரி உயர்வு, மின்சார கட்டணம், இதெல்லாம் மறுக்கவே முடியாது. என்ன காரணம் சொன்னாலும் இது உண்மையிலேயே மறுக்க முடியாது. 2 மடங்கு வீட்டு வரி உயர்ந்திருக்கு. ஏறக்குறைய எல்லாருக்குமே உயர்ந்திருக்கு. மின்சார கட்டணம் சொல்லவே வேண்டியதில்லை. அது சராசரி மனிதர்களை பெரிய அளவுக்கு பாதிச்சிருக்கு. இதை தவிர நிர்வாகம் அப்படிங்கிற அளவுல பாத்தீங்கன்னா உள்கட்டமைப்பு, சாலை வசதிகள், இதெல்லாம் படுமோசமா இருக்கு. டெவலப்மெண்டே இல்ல. இது எல்லாத்துக்கும் எவ்வளவு காலத்துக்கு தான் எடப்பாடியவே குற்றச்சாட்டுகள் சொல்லிட்டு இருக்க முடியும். அதே மாதிரி இன்னொரு விஷயங்கள் பாத்தீங்கன்னா நகரங்கள்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் செயல்படுத்தப்படுது. ஏராளமான மக்கள், குடிசை பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் நகரங்களுக்கு வெளியே கொண்டு போய் குடியேற்றப்பட்டிருக்காங்க. 3 ஆண்டுகள் ஆகியும் இன்னமும் அந்த பகுதியில பெரிய வசதிகள் செய்து தரப்படவே இல்லை. இதெல்லாம் தான் ஒரு அரசு செய்ய வேண்டிய ஒரு விஷயங்கள். தனிப்பட்ட பயனாளர்களுக்கு பலன் கொடுக்கறது அப்படிங்கிறது நடக்கக்கூடிய ஒண்ணு. அது அரசுடைய கடமை. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள்லயும் இன்னும் அதிகமா கவனம் செலுத்தி இருந்தா இது எல்லாத்தையும் சரி பண்ணிருக்கலாம். 3 வருஷம் அப்படிங்கிறது போதுமானது. ஆனா அதை செய்யல. சோ இரண்டும் கலந்த ஒண்ணு. இதையும் எல்லாத்தையும் சேர்த்துதான் நம்ம முடிவு பண்ண முடியும். வெறும் சாதனை பட்டியலையோ குற்றச்சாட்டு பட்டியலையோ வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. இதுல 2 விஷயம். ஒண்ணு நம்ம பாஜகவினுடைய சார்பாக பேசியவர் எங்க தலைவர், எங்க கட்சி சார்பா பாக்குறோம். நாங்க மத்தியில உங்க கட்சி தான் ஆட்சியில் இருக்கு. உங்க கட்சி ஆட்சியில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் நிதி ஆயோக் 22-23க்கான எக்ஸ்போர்ட் ப்ரீபெண்டர் இண்டெக்ஸ்ல 8 ஆண்டுகளுக்கு பிறகு, தமிழ்நாடு 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஏற்றுமதியில் 80 முதல் 100 விழுக்காடை பெற்று இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. இதை நான் சொல்லல, நிதி ஆயோக் சொல்லுது. 2வது, மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் போன மாசம் வெளியிட்டிருக்கிற புள்ளி விவரம், கர்ப்பிணி பெண்களினுடைய சுகாதாரம் மற்றும் குழந்தை பிறந்ததற்கு பிறகு மகப்பேறுக்கு பின்னான பாதுகாப்பில் இந்தியாவிலேயே 89% கர்ப்பிணி பெண்களுடைய மரணத்தை தடுத்ததும் 99% குழந்தை பேரை அந்த குழந்தை பிறந்த உடனே மரணிக்குது இல்லையா, அதை தடுத்ததுமான இந்தியாவிலேயே முதல் மாநிலம் எதுனா தமிழ்நாடு. இதை நான் சொல்லல, பாஜகவினுடைய மத்திய சுகாதாரத்துறை அமைச்சகம் சொல்லுது. அதை போலவே இண்டஸ்ட்ரியல் ஸ்பெஷல் ஜோன், இது நிர்மலா சீதாராமனுக்கு உட்பட்டவர்களுக்கு கீழே வருது. அந்த பிரிவில்
இந்தியாவிலேயே ஓராண்டில் 50 சிறப்பு பொருளாதார மண்டலங்கள், தமிழ்ல உங்களுக்கு புரியது போல சொல்லணும்னா 50 ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோனை உருவாக்கி இந்தியாவிலேயே முதல் மாநிலமாக தி மாஸ்டர் அவார்டை இந்தியாவில் பெற்றிருக்கிறது தமிழ்நாடு. இது பொருளாதாரம். இதை கடந்து ஆயத்த ஆடைகள் ஏற்றுமதியில 9 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு முதலிடம். மென்பொருள் ஏற்றுமதியில 7 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த ஆண்டு முதலிடம். இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, இது ஒண்ணுமே செய்யல. தேர்தல் அறிக்கையில சொன்னாங்க, நாங்க பெட்ரோல் விலையை பாதியா குறைப்போம்னு 10 வருஷமா ஜூம்லா நடத்தல. டீசல் விலையை பாதியா குறைப்போம்னு ஜூம்லா பண்ணல. சிலிண்டர் விலையை பாதியா குறைப்போம்னு ஜூம்லா பண்ணல. 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை கொடுப்போம்னு கேட்டா நீ போய் பக்கோடா வின்னு சொன்ன கட்சி எங்க கட்சி இல்ல. 30 லட்சம் பேருக்கு வேலை கொடுத்திருக்கிறோம் நாங்கள். இது இல்ல முடிச்சறேன். நான் மீண்டும் வரேன். இல்ல எனக்கு அனுமதிங்க. 2 பேர் பேசியிருக்காங்க, நான் அதுக்கு பதில் சொல்லணும். இல்ல அவர் நேரமின்மை தான் சிக்கல். அவர் பேசினதுல மிக முக்கியமான, எழுத்தாளர் பேசினதுல மிக முக்கியமான விஷயம் பொதுவெளியில் இப்படிப்பட்ட எழுத்தாளர்கள் பேசுவது, விமர்சனங்களை ஏற்றுக்கொள்கிறோம். விமர்சனங்களை நீ விமர்சனம் பண்ணா நீ இருக்கவே மாட்டேன்னு சொல்றதுக்கு இது அதிமுக கிடையாது. நாங்க கேட்டுக்கிறோம், உள்வாங்கிக்கிறோம். ஆனால் எங்களுடைய தாழ்மையான கருத்தையும் எழுத்தாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம் அடிப்படை கட்டமைப்பு. அடிப்படை கட்டமைப்பை மேம்படுத்தலைங்கிறார். ஐயாவை தயவு செஞ்சு நீங்க எந்த கிராமத்தில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது, அல்லது எந்த நகரத்தில் இருக்கீங்கன்னு தெரியாது. கிராமங்கள்ல கோயம்புத்தூர் புள்ளி விவரங்களே நான் சொல்றேங்கய்யா. ஏறக்குறைய 3000 கோடி ரூபாய்க்கு கிராம சாலைகள், முதலமைச்சர் கிராம சாலை இணைப்புங்கிற பேர்ல இந்த ஓராண்டுல ஏறக்குறைய 1800 கிலோமீட்டருக்கு சாலை அமைக்கப்பட்டிருக்கு கிராமங்கள்ல. சரி, எடுத்துக்கலாம். நேரமின்மை. நீங்க 2 போதுமான பதில கொடுத்திருக்கிறார் முருகவேல். நீங்க சில விஷயங்களை கவனிக்க தவறுறீங்க அப்படின்ற பாயிண்ட்டும், வரதராஜன் பாஜக கொடுத்த வாக்குறுதி என்னாச்சுன்ற கேள்விதான் அதனுடைய சாரம். வரதராஜன், இப்போ தேர்தல் வாக்குறுதியை மட்டும்தான் வச்சு நீங்க மதிப்பிடுவீங்க அப்படின்னா, பாஜக தேர்தல் வாக்குறுதிகளை வைத்து பிரசன்னா உங்களை விமர்சிச்சிருக்காங்க. இல்ல, அதான் பதில் சொல்றேன். அதாவது நாங்க 2 கோடி பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுப்போம் சொன்னமா கிடையாது. வேலை வாய்ப்பு நிச்சயமாக உறுதிப்படுத்த நாங்க இப்ப சொல்றோம். சார் ஒரு நிமிஷம். நீங்க பேசுறப்ப நாங்க சொன்னமான்னு சொல்றீங்கல்ல, பாஜகவோட தேர்தல் அறிக்கை இப்ப எடுத்து காட்டிட்டா என்ன சொல்றீங்க? மோடியும் அமித்ஷாவும் 2 கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்தாங்க. இட்ஸ் எலெக்ஷன் ப்ராமிஸ். சரி, அவர் பேசுறாரு. நான் என்ன சொல்றேன் சார், கொடுத்திருக்கோம் சார். 2 கோடி பேருக்கு அரசு வேலை சொல்லிருக்காங்களா? வாக்குறுதி கொடுத்தீங்க, வேலை கொடுத்தீங்களா? சரி, பேசுங்க. அவர் நீங்க எப்ப பார்த்தாலும் அநாகரிங்க. நான் பேசுறேன், உங்க கேள்விக்கு பதில் சொல்லணும், அவ்வளவுதான். இப்ப மிரட்டாதீங்க, அவ்வளவுதான். வேண்டாம், நம்ம விவாதத்துக்கு போலாம். காத்துருங்க பிரசன்னா. வரதராஜன் தொடர். நீங்க பதட்ட போறீங்க, பதில் கிடைச்சு நீங்க பதட்ட போறீங்க. பதில் பேசுங்க வரதராஜன். அதாவது சார், IMF தெளிவா என்ன சொல்லுது, NSS சர்வே படி, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் ஆர்கனைசேஷன் சர்வே, பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே படி வேலையின்மை 2010 2023 பாத்தீங்கன்னா 6.3% குறைஞ்சிருக்குது. நீங்க அவர் என்ன மேற்கோள் காட்டுறாரு, IMF எதை மேற்கோள் காட்டுறது பாத்தீங்கன்னா, அதாவது 7 கோடி பேர் நீங்க 2017 2023 பேர் பிராவிடன்ட் சொத்து எண்ணிக்கை 7 கோடி உயர்ந்திருக்கு. அது மாத்திரம் ரியல் எஸ்டேட் தொழில் மூலமாக 3 கோடி பேர், அதாவது ஸ்டார்ட் அப் நிறுவனங்கள் மூலமாக பலன் பெற்ற வேலைவாய்ப்பு பெற்றவர்கள், அப்படி கோடிக்கணக்கில் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 55 கோடி அளவுக்கு இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு இந்த அரசாங்கம் உருவாக்கி இருக்கு சார். நீங்க மறைக்கலாம், பேச முடியாது. நீங்க மறைமுக வேலைவாய்ப்பை பத்தி பேசியிருக்கீங்க, வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க சார். நேரடி வேலைவாய்ப்பு, அதாவது மத்திய மாநில அரசுகள்ல 5 கோடி பேர் என்று சொன்னால், நேரடி வேலைவாய்ப்பு அதாவது மத்திய மாநில அரசுகள் 5 கோடி பேர் என்று சொன்னால், நீங்க தனியார் துறையில பாத்தீங்கன்னா நேரடி மறைமுகமாக 55 கோடி பேருக்கு இந்த வேலை கொடுத்திருக்கோம். எங்களுடைய தேர்தல் வாழ்க்கையில எங்கேயுமே நாங்க போய் சொல்ல, இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க 2019 கொடுத்த வாக்குறுதிகள்ல பாஜக எவ்வளவு நிறைவேற்றி இருக்கு சார்? இப்ப திமுகவுக்கு இன்னும் 2 ஆண்டுகள் மீதம் இருக்கு. நீங்க கொடுத்த வாக்குறுதிகளை எவ்வளவு நிறைவேற்றி இருப்பதா மதிப்பிடுறீங்க? நாங்க முழுமையாக நிறைவேற்றி விட்டோம் சார். எங்களை பொறுத்தவரை இங்க சார் 100 விழுக்காடு 370 நீக்கம் சொன்னோம். இல்ல, அது இருக்கு, அதுல மாற்றம் இல்ல. நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் எத்தனை, நிறைவேற்றப்பட்டது எத்தனைன்னு கேக்குறேன். இப்ப அதுதான் சார், நாங்க 295 கிட்ட கொடுத்தா நாங்க முழுமையா நிறைவேற்றிட்டோம் சொல்றோம். 290 மேற்பட்ட கொடுத்து முழுமையா நிறைவேற்றிட்டோம். தேர்தலில் கொடுக்காத வாக்குறுதி நிறைவேற்றிருக்கோம். அதான் சொல்ல விட மாட்டீங்க. இன்னைக்கு ராமர் ஆலயத்திலிருந்து எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க கொடுத்த தேர்தல் அறிக்கையில் கொடுத்ததுதான். நாங்க எந்த இடத்துலயுமே பாத்தி இப்ப CA நடைமுறை பத்தி கூட இல்ல சார். இல்ல வரதராஜன், அதுல ஒரு சிக்கல் இருக்கு. நீங்களும் அது மாதிரி பட்டியலிடலாம், திமுகவும் பட்டியலிடலாம். நான் கேட்பது, நீங்க கொடுத்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றிட்டீங்களான்னு.
இப்ப நீங்க திமுக தேர்தல் அறிக்கையில தேடி தேடி கண்டுபிடிச்சீங்கல்ல, இதெல்லாம் நிறைவேற்றல, அது மாதிரி கேட்கிறேன். நான் 2 விஷயத்துக்கு பதில் சொல்லணும். 290க்கு மேல கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றி விட்டோம். ஒண்ணு. அடுத்த சகோதரர் சொன்னாரு, எங்களுக்கு வந்து சுகாதாரத்துல வந்து சர்டிபிகேட் கொடுத்தாங்க சார். உண்மையா பல்வேறு மாதிரி பல்வேறு விருதுகளை பெறுது, அது மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வந்து இந்த சுகாதாரத்தை கட்டமைப்ப இல்ல பல்வேறு தமிழகத்தை கட்டமைப்பை மேம்படுத்தினதுக்கு வந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காரணம் இல்லையா? அம்மா ஜெயலலிதா அம்மா காரணம் இல்லையா? நீ மறந்து போய் கடந்து நீ போயிட முடியுமா? எல்லா கிரெடிட் நீங்க எடுத்து போய் முடியுமா? அப்ப அவர்களுடைய ஆளுமையை வந்து சிறப்பா செயல்படலையா? அப்ப பல்வேறு மாநிலங்கள் பல்வேறு விஷயங்கள்ல பல விருதுகளை பெற்றுட்டு தான் இருக்குது. நீங்க வந்து உங்களுடைய தேர்தல் அறிக்கையில என்ன சொன்னீங்கன்னு மட்டும்தான் தவிர நான் மற்ற விஷயத்துக்குள்ள உங்கள் பாயிண்ட்ன்றது வரதராஜன், நான் இப்படி சம்மப் பண்ணிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதியை வைத்து மதிப்பிடுறீங்க 3 ஆண்டு கால ஆட்சியில, அதுல செய்ய தவறியதெல்லாம் சுட்டி காட்டுறீங்க. நான் அதை பாயிண்டா எடுத்துக்கிறேன். முடிச்சிரு. அதாவது ஒரு சில விஷயங்கள் அதாவது கொஞ்சம் தாமதமாகலாம், அதெல்லாம் மறுக்கல. இவர்கள் 10% மேல வாக்கு நிறைவேற்றுதுன்னா 50% நிறைவேற்றப்பட வேண்டும் என்று பொதுவாக திமுக ஆட்சியை பாஜக இருக்கலாம் அதிமுக இருக்கலாம் இந்த தேர்தல் வாக்குறுதியை வச்சு மதிப்பிடுகிற ஒரு போக்கு இருக்கு. அதுக்கு விமர்சிச்சிருங்க. முருகவேல் சொன்னதுக்கு பிறகு பேசலாம். எனக்கு புரியல. ஆரம்பிக்கிறப்ப அவர் தேர்தல் வாக்குறுதி விட்டுருங்க சார், மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு பேசுவோம், பிஜேபி என்ன நினைக்குதுன்னு பேசுவோம்னாரு. இப்போ 2வது சுற்றுல தேர்தல் வாக்குறுதியை கேட்கிறாரு. நான் அதனால தேர்தல் வாக்குறுதியில திமுக நிறைவேற்றி இருக்கா இல்லையா அப்படின்றத சொல்றேன். இன்றைக்கு கலைஞர் உரிமை தொகை அது யாருக்கெல்லாம் போகுது என்ன அப்படின்ற டேட்டா பார்த்தோம்னா 1,15,00,000 குடும்பத்திற்கு, அதாவது மகளிருக்கு போகுது. விடியல் பயணம் அவர் எங்க டேட்டா எடுத்தாருன்னு தெரியல, நான் மகளிருக்கு பயனே பெறலன்றாங்க. 445 கோடி முறை மகளிர் பயணித்திருக்கிறார்கள். இது எலெக்ஷனுக்கு முந்தைய டேட்டா. புதுமை பெண் திட்டத்துல 4,81,075 பெண் பிள்ளைகள் மாதம் 1000 ரூபாய் பெற்றுட்டு இருக்காங்க. காலை உணவு திட்டத்தில் அரசு பள்ளி குழந்தைகள் 16 லட்சம் குழந்தைகள் நாள்தோறும் பயன்பெற்று இருக்காங்க. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நான் ரொம்ப டேட்டா கூட அவங்க ஆரம்பிச்ச காலகட்டத்தில் வேணா யூபிஎஸ்சி குடிமைப்பணி தேர்வுல 42 பேர் தமிழ்நாட்டில இருந்து தேர்வானவங்கள்ல 35 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக படித்து பயன்பெற்று. ஆனா அவர்கள் வைப்பது நிறைவேற்றாத வாக்குறுதிகளை சுட்டிக்காட்டி இதெல்லாம் நீங்க நிறைவேற்றலையேன்னு கேக்குறாங்கல்ல. அதுதான் கேக்குறோம். நிறைவேற்றாத வாக்குறுதிகள் அப்படின்றது நீங்க எதை சொல்லணும்னா தேர்தல் வாக்குறுதியில இருந்து தானே எடுத்து பேசணும். தேர்தல் வாக்குறுதியில இதை திமுக சொல்லிச்சு ஏன் நிறைவேற்றல அப்படின்னு கேள்வி கேட்கணும்ல. அதுல இவங்க திரும்ப எங்க வராங்கன்னா நீட் தேர்வுக்கு வராங்க. நான் நீட் தேர்வு உடைச்சு பேசுறேனே, என்ன ஒரு சட்டமன்றம் பண்ண முடியுமோ நாங்க வழக்கறிஞர், சகோதரர் அக்னீஸ்வரன் வழக்கறிஞர், அண்ணன் தமிழன் பிரசன்னா அவர்கள் வழக்கறிஞர், அதிமுகவிலே இருந்தாலும் கூட அண்ணன் அக்னீஸ்வரன் அவர்கள் சிறந்த வழக்கறிஞர்னால அவருக்கு தெரியும் சட்டமன்றத்திற்கு என்ன உரிமை இருக்கோ என்ன அதிகாரம் இருக்கோ அதை பயன்படுத்தி சட்டத்தை நிறைவேற்றி மசோதாவை தாக்கல் செய்து அனுப்பியாச்சு. அது ஆளுநர் இங்க வந்து கிடப்புல போட்டாரு. திரும்ப உனக்கு அதிகாரம் கிடையாது, குடியரசுத் தலைவருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு சொல்லி 2வது முறையும் நிறைவேற்றி அனுப்பியாச்சு. இப்ப கையெழுத்து போட வேண்டியவர்கள் பிஜேபியுடைய கைப்பாவையாக அங்க இருக்கிறவங்க தானே தவிர வேற யாரும் இதுக்கு தடையாக இருக்கல. அப்ப தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு, ஒரு நிமிஷம், தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வை மீண்டும் திணிப்பதில் பாஜக தான் மிகப்பெரிய நாடகத்தை நடத்திக்கிட்டு இருக்கு. கையெழுத்து குடியரசுத் தலைவர் ஒரே ஒரு கையெழுத்து போட்டா தமிழ்நாட்டுக்கு நீட் தேர்வு விலக்கு வந்துடும். ஒரே ஒரு தகவல் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். பிஜேபி வந்து ரொம்ப பெரிய அளவிற்கு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிற மாதிரி பேசினாங்க. நான் சொல்லல, தேசிய குற்ற ஆணவ காப்பகம் NCRB டேட்டா படி இந்த பிஜேபியினுடைய ஆட்சி 10 ஆண்டு காலகட்டத்தில் 19% பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளும் குற்றங்களும் அதிகரிச்சிருக்கு. அதே நேரத்தில் இந்தியாவில் பெண்கள் வாழ்வதற்கு பாதுகாப்பான மாநில பட்டியல் எடுக்கிறப்ப தமிழ்நாடு முதன்மை மாநிலமா இருக்குன்னு சொல்றாங்க. அக்னீஸ்வரன், இப்போ முதலமைச்சர் சொல்வது வந்து அனைவருக்குமான ஆட்சியாக நாங்க கொண்டு வந்திருக்கிறோம், எல்லா குடும்பங்கள்லையும் இந்த ஆட்சியால் பலன் பெற்றவர்கள் ஒருத்தங்க இருக்காங்க, அதன் மூலமா தான் அதை ஒரு பரப்புரை மாதிரி கூட அவர் கொண்டு வர்றார் அப்படின்னா அதை நீங்க எப்படி எதிர்க்கட்சிகள் வந்து போற போக்குல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்ல முடியும்ன்றது தானே மதிவதனி சொல்வது? அது எல்லா அரசாங்கமுமே அனைவருக்கும் ஒரு இதுல ஒரு பயன் இருக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க வந்து 100 ரூபாய் பயன் உள்ளதை கொடுத்துட்டு 6000 ரூபாய் வரி போடுறீங்களே, அதைத்தானே நாங்க கேட்கிறோம். அது ஏற்புக்கூடியதா? இப்போ ஏற்கனவே தமிழ்நாட்டில் இந்த மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி விக்னேஷ் காவல் நிலைய மரணம் அதை பற்றி சிறப்பு தீர்மானம் கொண்டு வந்தாங்க. அதுக்கு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் பதில் சொன்னாங்க. ஆனால் அதுக்கு பிறகு கடந்த 12 நாளில் 4 காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்குது. ஆவடி, செவ்வாய்ப்பேட்டை, விழுப்புரம், மதுரை, பாளையங்கோட்டை. அதற்கு என்ன யார் பொறுப்பு இருப்பது? மீண்டும் வந்து எதிர்க்கட்சி தலைவர் கொண்டு வரணுமா? அதே மாதிரி நண்பர் பிரசன்னா சொல்றாரு, அதாவது என்ன எங்க ஆட்சியெல்லாம் வந்து கருத்துரிமையை பறிக்கிற அதிமுக ஆட்சி இல்லைன்னு. கருத்துரிமை பறிக்காத ஆட்சி தானே.
நீங்க சவுக்கு சங்கரை வந்து அவதூறு வழக்கு ஏதாவது போட்டீங்களா? மாறாக கஞ்சா கேஸ் போட்டிருக்கீங்களே, இது கருத்துரிமை சுதந்திரம். ஆக இவர்கள் வந்து ஜாஃபர் சாதிக்கே வந்து அயலக பணி பதவி கொடுத்தவங்க, அதனால இவங்க அந்த மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் நான் கேட்பது, நீங்கள் செய்தது இதுதான் ஒப்பீடு, இந்த பொருள் இருக்குது, இதனால் நாங்கள் பயனடைந்திருக்கிறோம் என்று மக்கள் தன்னெழுச்சியாக உருவாக்க வேண்டும். பிரச்சனை குற்றம் சாட்டப்படுறதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா பின்னாடி கொடுத்தாங்களா? எந்தது சார்? ஜாபர் சாதிக் சொல்றாங்க அவருக்கே அயலக பதவி கொடுத்தாங்க, அயலகன்னு சொல்லிட்டு எப்ப கொடுத்தாங்கன்னு 2017 அவர் மீது குற்ற வழக்கு பின்னணியில் இருக்குதுன்னு தெரிஞ்சுமா நீங்க பார்க்காமலா ஒரு மாநிலத்துடைய தலைமை கொடுத்துட்டாங்க? ஆளுகிற கட்சி கொடுக்கலாமா? அத பன்னாட்டு இவங்க சொல்றாங்க பொள்ளாச்சி, அது தவறுதான். அதை விட இது பன்னாட்டு உறவுகளுடைய பொருளாதார மோசடி, அவருக்கு நீங்க அயலக பணி கொடுத்திருக்கீங்க. அப்படி பார்த்தா இதுவே நீ இந்த மாதிரி பண்ணுனீங்கன்னா இது உங்களுடைய நோக்கம். சகோதரி மதிவதனி சொல்லும்போது சொல்றாங்க நீட்டை பத்தி எல்லாரும் பேசுறாங்க. ஆமா, நீங்க சொன்னீங்க ஜனநாயக கோயில் சட்டமன்றம், அதுல எங்களுக்கு ரகசியம் தெரியும் சொன்னீங்க. அப்ப எல்லாம் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு இருக்குன்னு தெரியாதா உங்களுக்கு? எப்படி நீங்க வந்த உடனே அப்படி ஜி ஜூம்பா போட்டு விட்டுருவீங்களா? முடியாது. ஆனாலும் கூட நீங்க உங்க பார்வையில நீட்டு அந்த அளவுகோலில் இந்த 3 ஆண்டு ஆட்சியை மதிப்பு நீட்டு மட்டும் இல்ல, விவசாயிகளை குண்டர் தடுப்பு சட்டத்தில் போட்டது எடப்பாடி பழனிசாமி போடலையே. உங்களுடைய நோக்கம் என்னன்னா, நீங்கள் பேசுவது பேசுறீங்க. 3/3/2007 நாங்க எல்லாத்துக்கும் வந்து பொது நுழைவுத் தேர்வு எடுத்தோம். அதே மாதிரி நீங்க நம்மளுடைய ஜனாதிபதி 6 இது கொடுத்துட்டாங்க, ஒப்புதல் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி எங்களுக்கும் கொடுங்கன்னு சொல்லி நீங்க கேட்டீங்களே திரு அமித்ஷா அவர்களிடம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன பண்ணீங்க? ஏன் கொண்டு வர முடியல? மக்கள்கிட்ட என்ன 4 தடவை எழுதிட்டாங்க. முருகவேல், இப்ப தமிழ்நாடு வந்து முன்னேற்ற பாதையில் இருக்கு அப்படின்னு முதல்வர் தொடர்ந்து சொல்கிறார். இப்ப நீங்க சில விஷயங்கள்ல கவனம் செலுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்றப்ப இந்த மதிப்பிடுதல்ல ஒரு சிக்கல் இருக்குல்ல, அதானே பிரசன்னா சுட்டி காட்டினார். சில விஷயங்களை நீங்க கவனிக்கணும், எந்த அளவுக்கு நிதியை கொடுத்திருக்கிறோம், அங்க எங்களுடைய அரசின் கவனம் இருக்குன்னு சுட்டி காட்டினார். அதாவது புள்ளி விவரங்களுக்கு வந்து ஒரு ஏமாற்ற தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் அன் எகனாமிக் ஹிட்மேன் இந்த நூலை எழுதின ஜான் பெர்கின்ஸ் வந்து சொல்றாரு. ஒரே ஒருத்தர் பெரிய வளர்ச்சி அடைஞ்சாலும் நாட்டோட ஜிடிபி பெரிய அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி நம்ம நாட்டுல தமிழ்நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஏராளமான உதாரணங்கள் காட்டுறாங்க. இது எல்லாமே மத்திய அரசு நிறுவனங்கள் கொடுத்த சர்டிபிகேட்ஸ். இந்த வளர்ச்சி மக்களுக்கு பலனடைத்ததா அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக அரசு இந்துத்துவ எதிர்ப்புல உறுதியா இருக்கு. ஆனா பொருளாதார அடிப்படையில பிஜேபியுடைய மேக் இன் இந்தியா திட்டத்தை தான் இங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு. இவங்க திருப்பி பாக்குறது என்னன்னா, இந்தியாவில வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டை இன்வெஸ்ட் பண்ணுங்க, தமிழ்நாட்டுல வந்து ஃபேக்டரி கட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த ஃபேக்டரிகள் வந்து எப்படி இயங்குது அப்படின்னா, பிரான்சைசி முறையில வந்து இயங்குது. பிரான்சைசி முறையில வந்து சின்ன சின்ன துண்டுகளா உடைக்கப்பட்டிருக்கு. அவங்க மைக்ரண்ட் லேபர்ஸை வச்சு வேலை செய்யறாங்க. இது வந்து தமிழக மக்களுக்கு பலன் அளிக்கிறது இல்ல, மைக்ரண்ட் லேபர்ஸுக்கும் பலன் அளிக்கிறது இல்ல. அற்ப கூலிக்கு வந்து மக்கள் வேலை வாங்கப்படுறாங்க. இதுல வந்து மக்கள் வளர்ச்சி அடைகிறாங்க, மக்களுக்கு லாபம் அடையுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கவே முடியாது. ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல ஒரு மில் தொழிலாளி அப்படின்னு சொன்னா அவர் பொருளாதாரத்துல வந்து நல்ல நிலைமையில இருக்கிறவரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்புவாங்க, வீடு கொடுப்பாங்க, அவர் கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இந்த மாதிரி எல்லாம் வந்து நடக்கும். அதற்கு காரணம் தொழிலாளிகளுக்கு உரிமைகள் இருந்தது. மில்லுடைய டெவலப்மெண்ட்ல இருக்கிறது வந்து மக்களுக்கும் வந்து சேர்ந்துச்சு. ஆனா இன்னைக்கு வந்து இந்த டெவலப்மெண்ட், இந்த இன்வெஸ்ட்மெண்ட், புது ஃபேக்டரிகள், இது எல்லாமே பழைய விதமான, அதாவது 40-50களில் நீங்க சொல்வது, நீங்க உலகமயமாதலுக்கு பிறகு இருக்கிற சிக்கல்களை பத்தி பேசுறீங்க. அதேதான் தற்சார்பா இருக்கணும்ன்ற சிக்கலை பத்தி அட்ரஸ் பண்றீங்க. அதுல கவனம் செலுத்தணும்னு பிரசன்னா சுருக்கமா டைம் ஓவர் அவர் சொன்னது. இதுல எல்லாம் கவனம் செலுத்தணும்ன்றதுதான். 3 பேர் சொல்லியிருக்காங்க, 3 பேருக்கு ஒவ்வொரு நொடியில சொல்லி சுருக்கமா. பாஜகவினுடைய நண்பர் சொன்னாரு, நாங்க எல்லா தேர்தல் வாக்குறுதியும் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்னு. நீங்க சொல்லாத தேர்தல் வாக்குறுதியும் ஒண்ணு நிறைவேற்றிருக்கீங்க. என்ன அப்படின்னா, உலக பட்டினி குறியீட்டில் வந்து 125 இடங்கள்ல 111வது இடம் இந்தியா. தமிழ்நாடு அதுல இருந்து முற்பட்டு இருக்கிறது. அதுவும் குறிப்பாக உடல் எடை குறைபாடோடு பிறக்கிற குழந்தைகள் இந்திய ஒன்றியத்தில் அதிகம். நாங்க ஏன் அதை தடுத்து நிறுத்தி இருக்கோம்னு தமிழ்நாடு புள்ளிவரத்தை காட்டுகிறது. முருகவேல் சார் சொன்னார், புள்ளிவரங்களின் அடிப்படையில வந்து ஏமாற்று திறன் உண்டு அப்படின்னு. கற்றறிந்த எழுத்தாளர்களும் படித்தவர்களும் புள்ளிவரத்தின் அடிப்படையிலே தான் நாம் பயணிக்க முடியும். புள்ளிவரங்கள் என்பது இல்ல, முடிச்சறேன் ப்ளீஸ். என்ன அப்படின்னா கூடுதல் நேரம் தான். இல்ல ஒரு இப்பதான் கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லிடுறேன். புள்ளிவரங்கள் அடிப்படையில நீங்க வந்து ஜிஎஸ்டி என்கிற ஒரு வரியை கொண்டு வந்து கோயம்புத்தூரில் இருக்கிற தொழிற்சாலைகளை உடைத்தது யார்? தொழிலாளர்கள் வாங்குகிற எல்லாத்துக்கும் ஜிஎஸ்டி போட்டது யாருங்கிறத நீங்க பேசணுமே தவிர மேக் இன் இந்தியா போல தமிழ்நாட்டுல
தமிழ்நாடு ஒளிரும் தமிழ்நாடு மிளிரும் சரி. தமிழ்நாடு வரதராஜன், 3 உங்களுக்கு ஆண்டுகள்ல கொடுக்க வேண்டிய தேவை இருக்கு. 56 சுருக்கமா தொழிற்சாலைகளை சொல்லுங்க கொண்டு வந்து வரதராஜன். 30 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து ஓகே, தனிநபர் பிரசாத். வருமானத்தை வரதராஜன். உயர்த்தி இருக்கிறோம்ங்கறதா புள்ளி வரும். சம- நிறைவா ஒரு இல்ல, பாயிண்ட் point இல்ல, நேரமின்மை. Please, கஞ்சா இல்ல, அது நேரமின்மை எனக்கு ரொம்ப சிக்கல். முக்கியமான விஷயங்க. நான் நிறைய நேரம் சவுக்கு கொடுங்க. அவர் சவுக்கு பதில் சங்கருக்கு போல இந்த நேரம் முடிச்சிருப்பேன். சவுக்கு சங்கருக்குலாம் போல உங்க கட்சியில நீங்க இப்ப அதிமுகவை ஆதரிக்கிறவர்களுடைய பட்டியல் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா நன்றி பிரசன்னா, அது வேற ஒரு வாதம். அதிமுக வரதராஜன், சுருக்கமா வரதராஜன். பன்னாட்டு அளவுலனா ஜாபர் இல்ல, நான் வரதராஜன் சுருக்கமா சொல்லிடுங்க. நான் உங்களுக்கு கொடுத்துட்டு நிறைவு செய்யணும்ன்றதுக்காக தான் சுருக்கமா. அதாவது நான் சுருக்கமா தான் என்ன அனுமதிக்கணும். அதாவது இந்த 80 கோடி பேருக்கு பசிப்பட்டியல இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக கரிப் கல்யாண சட்டத்தில் தொடர்ந்து நாங்க வந்து பாத்தீங்கன்னா 5 கிலோ இந்த தானியங்களை கொடுத்துட்டு இருக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்த விரும்புறேன். அடுத்து சொன்னாரு சகோதரர், நான் என்ன சொல்றேன், நாங்க வந்து இத நம்மளுடைய என்னோட பிரச்சனை வேண்டுகோள் என்னுடைய மாநிலத்தில் இன்னொரு விஷயம், மாவட்ட ரீதியாக தேர்தலுக்கு கொடுத்தீங்கன்னா சார் அதை முழுமையா வெற்றிலையுமே எடுத்தீங்க. பாஜக ஒரு தலைவர் அண்ணாமலை எங்க பார்த்தாலும் போய் சரி, அது புதுவாதத்துக்குள் கொண்டு போக வேண்டாம். நன்றி. வச்சீங்க சார். சிறப்பு விருந்தினர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றொரு தலைப்பில் சந்திக்கலாம். நன்றி, நன்றி. அது வந்து கண்டிப்பா ஏற்றுக்கொள்ள முடியாது. பிரதானத்துவம் இந்த கூட்டத்துக்கு கூட்டப்பட்டது. ஏன் இவ்வளவு பெரிய ஒரு கன்ஃபியூஷன்? நான் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின். அவருக்கு வேற எந்த விதமான ரைட்ஸும் கிடையாது. என்ன வேணா இருக்கட்டும்ங்க. அப்ப அது என்ன வேணா இருக்கட்டும். லெஜண்ட் சரவணா ஸ்டோரின் அக்ஷய திருதியை ஆஃபர். சவரனுக்கு ரூபாய் 1000 தள்ளுபடி மே 12 வரை.